அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாம் பொதுவாக காற்று வீசுகிறது என்று சொல்லுவோம். ஆனால் காற்று என்பது ஒன்றல்ல. காற்றில் பல வகைகள் இருக்கின்றன. எல்லா காற்றும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. நாம் திசைகளை நோக்கி காற்றுக்கு சில பெயர்களை வைத்திருக்கிறோம். வடக்கிலிருந்து வந்தால் அந்த காற்றுக்கு வாடை என்று பெயர். தெற்கிலிருந்து வீசினால் அதனை நாம் தென்றல் என்று சொல்லுகிறோம். அதேபோல கிழக்கிலிருந்து வருகிற காற்றுக்குத்தான் கொண்டல் என்று சொல்லுவார்கள். இப்படி ஒவ்வொரு திசையிலிருந்தும் வருகிற காற்றுக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு. இவற்றை தாண்டி 2000 ஆண்டுகளுக்கு முந்திய சங்க இலக்கியத்தில் காற்றை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிற சில செய்திகளும், காற்றே இல்லாத வான்வெளியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற செய்தியும் நமக்கு வியப்பாக இருக்கிறது. இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றுதான் வானியல் வளர்ந்து விண்ணியலினுடைய அறிவு வளர்ந்ததற்கு பிறகு இந்த பூமியை விட்டு நெடுந்தூரம் வானில் சென்ற பிறகு என்னவெல்லாம் நடக்கும் என்று இன்றைய அறிவியல் சொல்லுகிறதோ அதை எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது என்று தெரியவில்லை. காற்றை பற்றி சொல்லுகிற போது இந்த சில்லிடை காற்று, அந்த சில் என்ற காற்று இசைக்கும் பல் புழை நல் இல் என்று மதுரை காஞ்சியிலே ஒரு வரி வருகிறது. அதாவது அந்த இல்லம் நல்ல இல்லம். ஏன் தெரியுமா? அங்கே சில்லென்று காற்று இசைக்கிறது. சில் காற்று இசைக்கும் பல் புழை நல்லில். இந்த காற்றில் சில்லென்று இருக்கிற காற்று அது இதமானது தான். அதுவே கூடுதலாக சில்லென்று ஆகுமானால் அது வாடை காற்று. வாடை காற்று கூட நம் நாட்டில் இருக்கிற காற்றுக்கும் மேலை நாடுகளில் இருக்கிற காற்றுக்கும் வேறுபாடு உண்டு. ஆனாலும் அந்த காற்றுக்கு சில் காற்று. நாம் இப்போது தான் இதுவெல்லாம் இன்றைக்கு இருக்கிற வழக்கு சொல் என்று கருதுகிறோம். ஒரு திரைப்படத்தின் படத்தின் பெயர் கூட சில்லென்று ஒரு காதல் என்று அண்மையிலே வந்தது. இது மதுரை காஞ்சியிலே இருக்கிறது. சில் என்கிற காற்றை பற்றிய குறிப்பு மதுரை காட்சியிலே இருக்கிறது. இன்னொரு பெரிய வரியை நாம் எண்ணி பார்த்தால் காற்று சில்லென்றும் இருக்கும். இன்னொன்று என்ன செய்யும்? பெருமலை மிளிர்ந்தன்ன காற்று என்று கலித்தொகையிலே இன்னொரு வரியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பெரும் காற்று, அது சில்லென்ற காற்று. இந்த கலித்தொகை சொல்லுகிற காற்று எப்படி தெரியுமா? பெருமலை மிளிர்ந்தன்ன காற்று. மிகப்பெரிய மலையை புரட்டி போடுகிற மாதிரி காற்றடிக்கிறது. பாருங்கள், அந்த சொல்லப்பட்டிருக்கிற கவித்துவமான வரியே பெருமலையை புரட்டி போடுகிற மாதிரி காற்று என்றால் அது எவ்வளவு கடுங்காற்று. கடுங்காற்று என்கிற சொல்லும் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு பக்கம் அதனை சில்லென்று வீசுகிற காற்று என்று சொல்கிற அதே இலக்கியம் இன்னொரு பக்கத்தில் பெரிய மலையை மிளிர்ந்தன்ன புரட்டி போடுவது போல வீசுகிற கடுங்காற்று என்றும் சொல்லுகிறது. இவற்றையெல்லாம் விட விந்தையான செய்தி என்ன என்றால், வானத்திற்கு போகிற போது ஒரு கட்டத்தில் அங்கு காற்று இருக்காது என்பது இன்றைய அறிவியல். இன்னொன்றையும் நாம் அறியலாம். இந்த புவியீர்ப்பு விசை என்பதே மேலே ஏற 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 புவியீர்ப்பு விசையினுடைய ஆற்றல் குறைகிறது. இங்கே இருக்கிற போது எவ்வளவு வேகமாக மனிதர்கள் பொருள்கள் எல்லாம் ஈர்க்கப்படுகின்றனவோ அந்த வேகம் மேலே போக போக குறைகிறது. பூமிக்கும் நமக்குமான தொலைவு கூடும்போது கீழே இழுக்கிற சக்தி குறைகிறது, புவியீர்ப்பு சக்தி. எனவே தான் மேலே போகிற போது காற்றை மீறி நாம் போய்விட முடியும் என்று இன்றைய அறிவியல் சொல்லுகிறது. இதனை வெறும் புவியீர்ப்பு மட்டுமல்ல, காற்றே இல்லாத இடம் வானத்தில் இருக்கிறது என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புலவன் சொல்லியிருக்கிறான் என்றால் ஒரு மிகப்பெரிய அறிவியல் வளர்ச்சி இருந்திருக்குமோ என்று எண்ண தோன்றுகிறது. நாம் உறுதியாக சொல்லிவிட முடியாது. எனவே வானியல் ஆய்வுக்கு சங்க இலக்கிய புலவர்கள்தான் காரணம் என்று கூறிவிடுவது அவசரப்பட்டு சொல்லுகிற முடிவாக இருக்கும். ஆனால் வழியிடை வழங்கா வானம். வழி என்றால் காற்று. இன்றைக்கு வழி என்கிற சொல் வழக்கிலே இல்லை. வலி என்றால் நமக்கு எதுவும் காயப்படுகிற போது ஏற்படுவது வலி. வழி என்றால் பாதை. இரண்டுக்கும் நடுவில் வழி என்றால் காற்று. சூறாவளி என்கிற சொல் இப்போதும் இருக்கிறது. வழியிடை வழங்கா வானம் என்று அந்த புறநானூற்றில் சோழன் குடமுற்று துஞ்சிய கிள்ளிவடவனை பற்றி பாடுகிற போது வெள்ளைக்குடி நாகனார் இந்த வரியை பயன்படுத்துகிறார். வழியிடை வழங்கா வானம், நீ காற்றே இல்லாத வானத்தை கூட ஆள்கிறவனாயிற்றே என்று சொல்லுகிறார். இந்த சிந்தனை அல்லது இந்த பார்வை, இந்த அறிவியல் நோக்கம்
எப்படி வந்தது என்பது நம்மால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. எண்ணி வியக்கத்தக்க செய்திகள், எண்ணிலடங்காத செய்திகள் நம் சங்க இலக்கியத்திலேயே இருக்கின்றன.